ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ பொதுவா நீங்க ஷார்ட் ஹேண்ட் எழுதுறவங்க, ஸோ பேசிக் புக் எழுதுறவங்களா இருக்கட்டும், ஸ்பீட் எழுதுறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த 3 விஷயம் பண்ணீங்க, எழுதுறதுக்கு முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க ஸ்பீட் அண்ட் அக்யூரசில சம் இம்ப்ரூவ்மென்ட் வந்து தெரியும். ஸோ அதில ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் அப் யுவர் அவுட்லைன்ஸ். ஸோ நீங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அப்படியே எழுதும்போது டைரக்ட்டா உங்க ஹோம் ஒர்க்கையோ, ஸ்பீடையோ வந்து எழுதாம, அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, டிக்டேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 20 டூ 30 அவுட்லைன்ஸாவது வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்க ஹேண்டுக்கும் ஒரு வார்ம் அப் கிடைக்கும். இன்னொன்னு நீங்க பேசிக் புக் எழுதுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, தமிழ் ஷார்ட் ஹேண்ட் எழுதுறவங்க தனிக்குறி சொற்கள், ஆர் வினை சுருக்கங்கள், சுருக்கங்கள் அந்த மாரி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அன்னைக்கு உண்டான ஹோம் ஒர்க் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் எழுதுறவங்களுக்கு சேம் அ கிராமர் ஃப்ரேசஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்பீட் வந்து எழுதுறவங்க, அவங்க ஷார்ட் ஹேண்ட் புக்லயே வந்து ஷார்ட் கட்ஸ் இருக்கும். அதோட அவுட்லைன்ஸ பெர் டே வந்து அட்லீஸ்ட் 20 டூ 30 வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்க ஹேண்டுக்கும் ஒரு அ எக்சர்சைஸ் மாரி இருக்கும். அண்ட் நீங்களும் நெறைய வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து புதுசு புதுசா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து ரீட் அண்ட் விசுவலைஸ் அவுட்லைன்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல எடுத்த உடனே வந்து பேசேஜ் வந்து எழுதாம, பெர் டே அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 பேசேஜாவது படிங்க. அ படிக்க படிக்க தான் வந்து உங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த ஸ்ட்ரோக் வந்து எப்படி வரும்? எந்த வேர்ட்க்கு வந்து அடுத்து எந்த வேர்ட் வருது? ஆர் எந்த பேசேஜ் வந்து எந்த மாரி வேர்ட்ஸ் வந்தா எண்ட் ஆகுது? ஆர் எந்த மாரி வேர்ட்ஸ் வந்து பேசேஜ் ஸ்டார்ட் ஆகுது? அப்படிங்கும்போது நீங்க வந்து ஈவன் ஸ்பெல்லிங்க கூட வந்து புதுசா வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பெல்லிங்க கூட படிங்களேன். அப்படி படிச்சீங்கன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருந்தும் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். அண்ட் இந்த மாரி வந்து படிக்கும்போது, பேசேஜ் வந்து ரீட் பண்ணும்போது, உங்களுக்கு நீங்களா ஸ்ட்ரோக்ஸ் வந்து மேக் பண்ண கத்துக்கலாம். ஆர் தெரியாத ஸ்ட்ரோக் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க எடுத்த உடனே டிக்டேஷன் எடுத்துட்டீங்க, போட்டீங்க அப்டின்னா, நீங்க உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவலுமே வந்து லோ ஆகும். ஈவன் அந்த பேசேஜ் வந்து சப்போஸ் ஹார்டா இருந்துச்சு அப்டின்னா, உங்க கான்ஃபிடன்ஸுமே வந்து அது கம்மி பண்ணும். ஸோ நீங்க அன்னவுன் ஸ்பீட் வந்து போடுறது தப்பில்ல. பட் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 2 பேசேஜாவது படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க. இந்த மாரி டெஸ்ட் போட்டீங்க அப்டின்னா, உங்க ஸ்கில்லுமே வந்து அக்யூரசியுமே வந்து ஹை ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது என்னன்னா, ப்ரீவியஸ் டேவோட டெஸ்ட்ட வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ எஸ்டர்டே வந்து நீங்க மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பண்ற ஒரு தப்பு என்னன்னா, அன்னைக்கு டெஸ்ட் எழுதிட்டு அத வந்து கரெக்ஷன் பண்ணி ஒண்ணு அவங்க கரெக்ஷன் பண்ணலாம், இன்ஸ்டிடியூட்ல குடுத்து கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாரி கரெக்ஷன் பண்ணி பண்றத ரிவ்யூ பண்ணாம போயிடுறாங்க. ஸோ எழுதும்போதே நமக்கு தெரியும். எழுதும்போதே தெரிஞ்சிருச்சுன்னா, லைக் நமக்கு நெறைய ஒமிஷன் வருது. ஸோ இத அப்படியே விட்டுறலாம். அப்படின்ட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ஒமிஷன் ஆன ஸ்ட்ரோக்ஸ வந்து நீங்க திரும்பி கத்துக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாரி பண்ணாம, டெய்லியும் நீங்க பண்ற மிஸ்டேக்க அ ஒமிஷன் ஆகுது மீன்ஸ் எல்லா ஒமிஷன் ஆகுற வேர்ட்ஸையும் நான் சொல்லல. ஸோ நீங்க லைக் கிராமலாக்ஸ் கூட ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஸோ கிராமலாக்ஸ்ன்றது நம்ம டெய்லி எழுதுவோம். அது பிரச்சனை இல்ல. புதுசா ஒரு வேர்ட் வருது, ஆர் ஹார்ட் வேர்ட்ஸ் வருது, லெஸ் சீன் வேர்ட்ஸ் வருது அப்படின்னா, அந்த மாரி வேர்ட்ஸ ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. அத வீக்லி ஒன்ஸாவது அந்த நோட்ட வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அத ரிவைஸ் பண்ற மூலியமா அந்த வேர்ட் மறுபடியும் அடுத்தது வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேர்ட வந்து நம்ம ஒமிட் பண்ணாம எழுதலாம். ஸோ தீஸ் 3 இந்த 3 விஷயத்த நீங்க வந்து அடுத்தடுத்த டேஸ்ல வந்து இன்கார்ப்பரேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரும். ஸோ இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயம் மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பண்ற நெறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல டாப் 5 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம்.